வெல்கம் டு ராஜா ஸ்போக்கன் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் கேட்டிருந்த ஒரு சில தமிழ் சென்டென்சஸ்க்கு இங்கிலீஷில் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லா சென்டென்சஸுமே இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்சஸ். அது என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக இப்போ பார்க்கலாம். திஸ் இஸ் த ஃபஸ்ட் சென்டென்ஸ். முள் குத்திருச்சு. இதவே இங்கிலீஷில் a thorn has pricked அப்படின்னு சொல்லலாம். a thorn has pricked. முள் குத்திருச்சுன்னு சொல்கிறதுக்கு இது ஓகே. காலில் முள் குத்திருச்சு அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் a thorn has pricked on my foot அப்படின்னு சொல்லலாம். a thorn has pricked on my foot. படிக்கட்டில் பார்த்து ஏறு அப்படின்னு சொல்லுவாங்க. படிக்கட்டில் பார்த்து ஏறுன்னு சொல்கிறதுக்கு get on the steps carefully அப்படின்னு சொல்லணும். இதுவுமே ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. படிக்கட்டில் பார்த்து ஏறுன்னு சொல்கிறதுக்கு get on the steps carefully. நேற்று நீ கல்யாணத்துக்கு போயிருக்கலாம், இது எப்படி சார் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க ரீசெண்டாக கேட்டிருந்தாங்க. இதவே யூ மைட் ஹவ் கான் டு த வெட்டிங் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லலாம். யூ மைட் ஹவ் கான் டு த வெட்டிங் எஸ்டர்டே. சில நாட்களுக்கு முன்பாக கேட்கப்பட்ட டவுட் இது. என்னை பொண்ணு பார்க்க வாராங்க. என்னை பொண்ணு பார்க்க வாராங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு த ப்ராஸ்பெக்டிவ் க்ரூம் அண்ட் இஸ் ஃபேமிலி கம் டு see me அப்படின்னு சொல்லலாம். த ப்ராஸ்பெக்டிவ் க்ரூம் அண்ட் இஸ் ஃபேமிலி கம் டு see me. இது நிதர்சனமான உண்மை. இது எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. இது நிதர்சனமான உண்மை. இட் இஸ் an obvious fact அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் an obvious fact. இந்த டவுட் சில நாட்களுக்கு முன்பாக கேட்கப்பட்டது. நல்லவனாக இரு, ரொம்ப நல்லவனாக இருக்காதன்னு எப்படி சார் சொல்கிறதுன்னு கேட்டிருந்தாங்க. இட் இஸ் வெரி சிம்பிள். யூ கேன் சே லைக் திஸ். பி a good person but not to be too good அப்படின்னு சொல்லலாம். பி a good person but not to be too good. இந்த டவுட் பாருங்க. சாலை பனியால் மூடப்பட்டுள்ளது. சாலை பனியால் மூடப்பட்டுள்ளது. How can we say this? Look at the sentence here. The road is covered with snow அப்படின்னு சொல்லலாம். The road is covered with snow. ஒருவர் இறக்கும் தருவாயில் இருந்தாங்கன்னா அதை இப்படி சொல்லுவாங்க. அவருடைய நாட்கள் எண்ணப்படுகின்றன. இதுவுமே டவுட்டில் கேட்கப்பட்டது தான். அவருடைய நாட்கள் எண்ணப்படுகின்றன எப்படி சார் சொல்கிறதுன்னு கேட்டிருந்தாங்க. இதை his days are numbered அப்படின்னு சொல்லலாம். his days are numbered அப்படின்னா அவருடைய வாழ்வு முடியும் நிலையில் உள்ளது அப்படிங்கிறது தான் அர்த்தம். சார் ஒருத்தரை பார்த்து நீங்கள் சைவ உணவு உண்பவரான்னு எப்படி சார் கேட்குறதுன்னு கேட்டிருந்தாங்க. நீங்கள் சைவ உணவு உண்பவரான்னு கேட்குறதுக்கு ஆர் யூ எ வெஜிடேரியன் அப்படின்னு கேளுங்க. ஆர் யூ எ வெஜிடேரியன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வாட் த லாஸ்ட் ஒன். அவர் ஒரு கால் ஊனமுற்றவர் எப்படி சார் சொல்கிறதுன்னு கேட்டிருந்தாங்க. அவர் ஒரு கால் ஊனமுற்றவர்னு சொல்கிறதுக்கு he is lame in one leg அப்படின்னு சொல்லலாம். he is lame in one leg. That's it. I hope this video is going to be very useful for you to improve your spoken English. If it is really useful, you just like and subscribe our channel. Thank you.